ரதியா காடுப்படியில் இன்றைக்கி டிப்ஸு நம்பர் 79. இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், சுண்டக்காய் போட்டு புளிக்குழம்பு. நிறைய பிள்ளைங்க சாப்பிடாது, வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பிடிக்காது. அதனால் அக்கா என்ன பண்ணுவேன், சுண்டக்காய் தோசையாக செஞ்சுருவேன். சுண்டைக்காயை நல்லா மிக்சியில் சுற்றிட்டு அது வந்து தோசை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி அக்கா வீடியோவில் போட்டிருக்கேன். ரதியா காடுப்படிக்குள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ பாருங்கப்பா, வீடியோவில் போட்டிருக்கேன் அக்கா. அதை மாதிரி செஞ்சு கொடுங்க. சுண்டை வத்தலும் உடம்போடு சேர்ந்துடும். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டக்காய். அடிக்கடி அக்கா வாங்கி அக்கா வீடியோ போய் பாருங்கள், அக்கா தோசை எப்படி செய்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க. சுண்டக்காவாக போட்டிருக்கோம் அந்த தோசையில் அப்படிங்கிறதே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதை செஞ்சு கொடுத்துட்டு அக்காவோட கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாளும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை என்னுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நாளைக்கு டிப்ஸு நாளைக்கு பார்க்கலாம்.